இன்னைக்கு இந்த வீடியோல ஷிஃப்டெக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஐபிஓ பத்தின ஃபுல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 1,32,800 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கம்பெனி 2005ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரோகார்பன் செகண்டரி அண்ட் டெர்டியரி கெமிக்கல்ஸை இம்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பிஸ்னஸில் இருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரிக்கு ரா மெட்டீரியல்ஸை இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அசிட்டில்ஸ், அசிட்டிக் ஆசிட், ஆல்கஹால், ஆரோமேட்டிக்ஸ் அண்ட் பிளெண்டட் ஸ்டாக், இன்ஆர்கானிக்ஸ் அண்ட் அலைட், நிட்லெஸ் அண்ட் ஐசோசைனேட்ஸ், இன்டர்மீடியட் அண்ட் பேசிக் கெமிக்கல்ஸ், செகண்டரி அண்ட் டெர்டியரி கெமிக்கல்ஸை indispensable raw materials-ஆ various industries-லயும் இருக்கு. such as paint, coatings, printing ink, agrochemical, pharma, polymers, industry chemicals. இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளையர் கிட்ட இருந்து கெமிக்கல்ஸை வாங்குறாங்க. அதை டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியில டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியோட கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கோடெக்ஸ் லிமிடெட், ஹெமானி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், குஜராத் ஃப்ளூரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி கெமிக்கல்ஸை செவரல் கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்குறாங்க. such as சைனா, தைவான், கொரியா, குவைத், யூஎஸ்ஏ, நெதர்லாந்து, பெல்ஜியம் அண்ட் இத்தாலி. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இந்த கம்பெனி 2022ல 21 ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவா இருந்துச்சு. 2024ல 39 ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோவா இவங்க எக்ஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க. கஸ்டமர் பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2022ல 400 இருந்தது அண்ட் 24ல 650 கஸ்டமர் பேசஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2024ல இந்த கம்பெனி கிட்ட 50 பெர்மனன்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்றாங்க. இவங்க இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணது இல்லை. இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் அப்படின்னு எதுவும் கொடுக்கல. டாப் 5 ப்ராடக்ட்ஸ்ல இருந்து 2024ல 48.26% ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அண்ட் டாப் 10 ப்ராடக்ட்ஸ்ல 74.10% இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரெவன்யூ பார்க்கும்போது டாப் 10 ப்ராடக்ட்ஸ் வந்து தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டாப் 1 சப்ளையர் கிட்ட இருந்து 2024ல 19.29% இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 5 சப்ளையர் கிட்ட இருந்து 45.20% அண்ட் டாப் 10 சப்ளையர் கிட்ட இருந்து 57.76% வரைக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனிக்கு டாப் 1 கஸ்டமர் கிட்ட இருந்து 2024ல 4.54% ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு அண்ட் டாப் 5 கஸ்டமர் கிட்ட இருந்து 11.46%. டாப் 10 கஸ்டமர் பார்க்கும்போது 16.43% இருக்கு. அடுத்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்தியாவில் 2024ல 99.74% இவங்களுக்கு சேல் நடந்திருக்கு அண்ட் அவுட் சைடு இந்தியாவில் பார்க்கும்போது 0.26% தான் உங்களுக்கு சேல் நடந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அடுத்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அசட், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2024ல 3000 crore இருக்கு. நெட் ஒர்த் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. கடன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு அதிகமாயிட்டு தான் இருக்கு. ROE 19.08%, ROCE 26.88%ல இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 19.08, EPS பார்க்கும்போது 20.68% இருக்கு. பை 2030ல ஹைட்ரோகார்பன் கெமிக்கல்ஸ் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டட் CAGR 3.50% growth இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ரீசனுக்காக இந்த IPO வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 101.35 crore. இந்த IPOல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி லாங் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸுக்கும் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த IPO டீடைல்ஸ் பார்க்கலாம். IPO ஓபன் ஆகிற டேட் October 8 அண்ட் க்ளோஸ் ஆகிற டேட் October 10. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேரா இருக்கு. பிரைஸ் பார்க்கும்போது 158 to 166 இருக்கு. லாட் சைஸ் 800 ஷேர்ஸ். ஃப்ரெஷ் இஷ்யூ 101.35 crore. டோட்டல் இஷ்யூ சைஸ் 101.35 crore. லிஸ்டிங் அட் BSE அண்ட் SME. அடுத்த IPO டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் October 11, ரீஃபண்ட் October 14 இருக்கு. இந்த ஷேர் உங்க டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற டேட் October 14, லிஸ்ட் ஆகிற டேட் October 15 இருக்கு.
இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமா 1,32,800 ரூபாய் தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ பிரைஸ் 166. அக்டோபர் 3 அன்னைக்கு எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐபிஓவை லிஸ்டிங் டேட்டுக்காக அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்ல இதை பத்தினா ஃபர்தர் டீடைல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுக்கு கால் பண்ணா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.